மகனஞ்சவள் தேவால் அவர்களே, லிங்கம் அவர்களே, சண்முகஜி அவர்களே, தம்பி மகேஷ் அவர்களே, வைகுண்டராமன் அவர்களே, இங்கே குழுமி இருக்கும் என் வேப்பங்காடு என சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியின் தாளாளர் திரு ஆதிலிங்கம் அவர்களே, நீங்கள் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, விடுத்த வாய்மொழிக்கு எங்கேனும் வெற்றி, வேண்டின எனக்கு அருளினால் எண்ணிய எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. இந்த பள்ளியானது ஒரு கல்லூரியாக மாறி அதன் புகழ் எட்டு திக்கும் எட்ட கொட்டும்பரசே என்று முதலிலே ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். இங்கே வரவேற்பு நிகழ்த்திய அழகு மணி அவர்கள் முக்கனையில் சாரெடுத்து முத்தம்மையில் தேனெடுத்து முப்பாலிலே கலந்து ஊட்டினார்கள். அவர்கள் தமிழை கேட்கும் பொழுது உங்களிடையே வந்து என்போர் தொலை விளங்கி எங்களில் ஞான திறனகத்து மாங்கவற்றுள் மின்னைய தனியாடி வெங்கதிரோர் தேன் அணைய தன்னிகரில்லா தமிழ் எடுத்து இங்கே வாழ்த்தினார்கள். இந்த சிவ ஆதித்தனார் பள்ளியின் வாழ்த்துறை கால வெள்ளம் அளிக்காத ஒரு கல்வெட்டாக இருக்கட்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உண்டால் நீண்ட நாட்கள் உயிர் வாழலாம் என்று தெரிந்தும் அதிசய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் அவைக்கு இல்லாத அதியமான். அந்த அதியமான் ஆண்ட நாடு தர்மபுரி மாவட்டம். அந்த தர்மபுரி மாவட்டத்திலே சீரோடு சிறப்போடு அமைந்திருக்கும் பாலக்கோட்டிலே இருக்கும் எனக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வாய்ப்பினை தந்த திரு ஆதிலிங்கம் அவர்களுக்கும் அண்ணன் ராஜகோபால் அவர்களையும் பாராட்டி போற்றி வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என் இனிய வேப்பங்காடு வாழ் சொந்தங்களே, உங்கள் கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் கொஞ்ச நேரம் மூட்டை கட்டி வையுங்கள். அது காமராஜரின் காலடியாக இருக்கட்டும். உங்கள் தாகத்திற்கு தண்ணீர் தருகிறேன், அது காமராஜர் தண்ணீராக இருக்கட்டும். நெஞ்சை நிமிர்ந்து உட்காருங்கள், சுதந்திரமாக காற்றை சுவாசியுங்கள். பிராணவாயுவை நுரையீரலின் ஒவ்வொரு அங்கலத்தையும் சேர்த்து வையுங்கள். புன்னகை பூக்களை உங்கள் உதடுகளிலே போக்க விடுங்கள். நாம் இங்கு புதிதாய் பிறந்தோம் என்ற பாரதியின் பாடலை பலமுறை பரவசமாக பாடுங்கள். ஏனென்றால் இன்று இந்த பள்ளியின் ஆண்டு விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாக இருக்க வேண்டும். நீங்கள் மட்டும் உற்சாகமாக இருந்தால் போதாது, எங்களை கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். நீங்கள் ஊக்குவித்தால் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். நீங்கள் ஊக்குவித்தால் நாங்கள் பின்வாங்க வேண்டியதில்லை. சமகால சமுதாயம் நல்லம் மறந்து கொண்டிருக்கும் ஒரு மகத்தான தலைவரை இந்த இளைஞர்களுக்கு இனங்காட்டுவது என்னுடைய கடமையாகும். சுமார் 116 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாள் அழகுக்கு அதிபதியாகிய மன்மதனும், கல்விக்கு அதிபதியாகிய சரஸ்வதியும், செல்வத்துக்கு அதிபதியாகிய லட்சுமியும் ஒன்றாக சேர்ந்து பிரம்மாவிடம் தந்தார்கள். முதலிலே மன்மதன் கேட்டுக்கொண்டான், ஐயா, உலகத்தில் அழகே இல்லாத ஒரு மனிதனை படைக்க வேண்டும் என்று. அடுத்து கல்விக்கு அதிபதியாகிய சரஸ்வதி வந்தாள். ஐயா, நீங்கள் படைக்கும் அந்த மனிதனுக்கு கல்வி அறிவும் இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டாள். அடுத்து செல்வத்துக்கு அதிபதியாகிய லட்சுமி வந்தாள். நீங்கள் படைக்கும் அந்த மனிதனுக்கு செல்வமும் இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டாள். ஆகவே அழகு, கல்வி, செல்வம் இந்த மூன்றுமே இல்லாமல் ஒரு மனிதனை படைத்தார். யாரான மனிதன்? அவர்தான் அவன் துண்டு வேட்டிக்கும் முக்கால்கை சட்டைக்கும் சொந்தக்காரன். பொன்னில்லான் பொருள் இல்லான், இல்லாலும் இல்லான், இல்லை என ஏக்கமும் இல்லான், பருவமும் காதல் இன்ப பாசமும் மறந்த ஒருவனை பெற்றதாலே உயர்ந்ததே தமிழர் நாடு. யார் அந்த தமிழர்? மாமதுரை நாட்டில் மறவர் படை வடிவில் தேமதுர தமிழ் பாடும் திருநாடார் தமிழத்தில் பாளையடி பாளையன அந்த தமிழ் பெரும் மரபில் ஏழை மகன் ஏழை என இன்னுயிரை நீ பிறந்தாய், நிமிர்ந்தால் தலையிடிக்கும், நிற்பதற்கு இடம் இருக்கும் அமைவான ஓர் குடியில் ஐயா நீ வந்துவிட்டாய் என்பதற்கு இணங்க ஒரு ஏழை குடிசையிலே பிறந்தார். அவர் பிறந்த நேரத்திலே தங்கமே, தென்கொதிய சாரவே, தண்டிலவே, சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர
சொந்தம் என்று ஏதுமில்லை, துணை இருக்க மங்கை இல்லை, தூயமணி மாடங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டிகையில் ஓடி இருக்கும் அது கூட உனக்கு இல்லையே. ஆம், ஆண்டிக்கு கூட சொந்தமாக கையிலே ஒரு ஓடி இருக்கும் அது கூட இல்லாத ஒரு ராஜ ரிஷி, பனித்துளியை விடவும் ஒரு பரிசுத்தமான அரசியல் துறவி, அவர்தான் சிவகாமி அம்மையார் பெற்றெடுத்த மைந்தன் கர்மவீர காமராஜர். உலகிலே உயர்வான பாசம் எது என்று காட்டால் அது தாயின் பாசம் தான். முற்றும் துறந்த முனிவர்களாகிய ஆதிசங்கரும் பட்டினத்தாரும் கூட மறக்க முடியாத தாயின் பாசத்தை இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக துறந்தவர் காமராஜர். இந்த நாட்டின் விடுதலைக்காக 9 ஆண்டுகள் சிறைவாசம், 12 ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர். நமது பள்ளியினுடைய 2017-18 படிப்பிற்கான பரிசுகள் வழங்க நம்முடைய அண்ணாச்சி அவர்கள் வருகிறார்கள். அன்புடன் அழைக்கின்றோம். முதல் வகுப்பு முதல் பரிசு சந்துரு, 2ஆம் பரிசு மு பாலமுருகன், 2ஆம் வகுப்பு முதல் பரிசு மு செந்தூர் பாண்டி, 2ஆம் பரிசு சங்கரகுமார். 3ஆம் வகுப்பு முதல் பரிசு ந யோகவர்த்தினி, 2ஆம் பரிசு போ சார் கொஞ்சம் முன்னாடி ராகவை சார். கொஞ்சம் முன்னால வந்துருக்கு. 4ஆம் வகுப்பு சரவணகுமரன் மு சரண்யா. 5ஆம் வகுப்பு முதல் பரிசு ச ரோஹித், 2ஆம் பரிசு ம முத்து காவ்யா. அதனைத் தொடர்ந்து சீபா சிவந்தி ஆயத்தனார் உயர்நிலைப் பள்ளியினுடைய 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தொடர் வெற்றியினை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வெற்றிக்கான மாணவர்கள் அண்ணாச்சியுடைய திருக்கரங்களால் பரிசினை பெறுவது பெரும் பேறு பெற்றது. அந்த அளவிலே அந்த மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வகுப்பு 6 பி தாரகேஸ்வரி, 2nd பிரைஸ் ஸ்வேதா. 7ஆம் வகுப்பு எம் திவ்யா தேவி, 2nd பிரைஸ் எஸ் பாஸ்கர். 8ஆம் வகுப்பு எஸ் சரண்யா, 2nd பிரைஸ் பி நாகலட்சுமி. 9ஆம் வகுப்பு ஏ நித்யஸ்ரீ, 2nd பிரைஸ் கே முத்துபேபி. சார் அப்படி திரும்பி எங்க பாருங்க. கடந்த ஆண்டு நடைபெற்ற SSLC பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவனுக்கான 3000 ரூபாய்க்கான ரொக்க பரிசை எல் சந்திரபோஸ் அவர்களுடைய சார்பாக அண்ணாச்சி அனிதா அவர்கள் அன்போடு வழங்குவார்கள். சரவணன் முதலிடம், 2ஆம் இடம் 2ஆம் இடம் சுரேஷ், அடுத்ததாக ராஜகோபால் அண்ணாச்சி அவர்கள் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு 3000-ம், 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் 2000-ம் வழங்குகிறார்கள்.
போட்டோ எடுக்கணும், போட்டோ எடுக்காம மறைக்காத சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார். செல்லுகின்ற வழியிலே அவர் சென்ற விமானம் பம்பாயிலே சிறிது நேரம் நின்றது. அதிகாலை வேளை ஆதவன் அனுமன் கைக்கு தப்பிய ஆதவன் போல் ஆதவன் காட்சியளித்துக் கொண்டிருந்தான். அதிகாலை நேரம் அவசரமாக ஒருவர் ஓடோடி வந்தார். கையிலே பெருமானை இருந்தது. அவர்தான் மகாராஷ்டிர முதலமைச்சர் ஜி.பி. நாயக் அவர்கள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். அவரை பார்த்தவுடன் அண்ணா கேட்டார், நான் அமெரிக்கா செல்வது தமிழ்நாட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிந்தது என்று கேட்டார். அதற்கு ஜி.பி. நாயக் சொன்னார், நேற்று இரவு பெருந்தலைவர் காமராஜர் என்னிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். எங்கள் தமிழ்நாட்டின் எழுச்சி மிகு தலைவர் அண்ணா அமெரிக்கா செல்கிறார், மராட்டியின் சார்பிலே மரியாதை செலுத்த வேண்டும் என்று. ஆகவே நான் உங்களுக்கு இந்த மரியாதை செலுத்துகிறேன் என்று தான் கொண்டு வந்த பூங்கத்தை அண்ணா கையிலே கொடுத்தார். அண்ணா அழுதே விட்டார், ஏங்கி அழுதார். நாலமலை கொட்டுகின்ற நாவுக்கு சொந்தக்காரரான அண்ணாவுக்கு நன்றி சொல்ல நான் எழவில்லை. 2 கரங்களையும் கூப்பி வணக்கம் செலுத்தினார். அன்று மலர்ந்தார்ந்த அரசியல் நாகரிகம் இன்றும் தொடர்ந்தால் தமிழர்களே உலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கலாம். ஆம், காமராஜர் காலத்திலே இருந்த அரசியல் நாகரிகமும் பண்பாடும் இன்றும் தொடருமையானால் தமிழர்களே உலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கலாம். முருக பொருநாறு 12 முல்லை பெருகு வடமதுரை காஞ்சி மருவினிய கோலம் நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலையோடு மலைப்படு கடாமாயம் வணங்கி உங்களையும் வணங்குகிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வாய்ப்பினை சந்த ஆதிலிங்கம் அவர்களுக்கும் ராஜகோபாலண்ணன் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் விடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு நாம் பிறந்தோம் என்று சங்கே முழங்கு எங்கள் வாழ்வு எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. குற்றால அருவி போல தமிழருவி மணியனாக வார்த்தைகளை தேன் தமிழை உங்களுக்கு அள்ளி தெளித்த நம்முடைய நெஞ்சில் இருக்கும் அருமை அண்ணன் ராமசாமி அவருடைய தம்பி சித்திரவேல் அவர்களுக்கு நம்முடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து தொடக்கப்பள்ளி ஆண்டறிக்கை சமர்ப்பிக்க வருகிறார் தலைமை ஆசிரியர் தொடக்கப்பள்ளி 36வது ஆண்டறிக்கை. எங்கள் பள்ளியின் 36வது ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களுக்கும் எங்களது அழைப்பினை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்புரையாளர்களுக்கும் வரவேற்புரையும் வாழ்த்துறையும் வழங்க வந்திருக்கும் ஆன்றோர்கள் அனைவருக்கும் மற்றும் அவையில் வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் இவ்வூர் பொதுமக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த ஆண்டு அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். பள்ளியின் தோற்றம். எங்கள் பள்ளி 1983ஆம் ஆண்டு இவ்வூர் பொதுமக்களால் அமரர் சீபா ஆதித்தனார் நினைவு நடுநிலை பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்டது. 1/12/99 முதல் உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டதால் சீபா ஆதித்தனார் நினைவு தொடக்க பள்ளியாக அரசு நிதி உதவியுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நிர்வாகம். எங்கள் பள்ளியின் செயலராக திரு எஸ். ஆதிலிங்கம் அவர்கள் செயல்படுகிறார்கள். செயலர் அவர்கள் பள்ளியை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். பணியிடங்கள். எங்கள் பள்ளிக்கு ஒரு இடைநிலை தலைமை ஆசிரியர் பணியிடமும் ஒரு இடைநிலை உதவி ஆசிரியர் பணியிடமும் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ளது. 2 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறோம். பதிவும் வருகையும்.
மொத்தம் 25 மாணவ மாணவிகள் பதிவில் உள்ளனர். பதிவில் உள்ள அனைத்து மாணவ மாணவியர்களும் வருகை புரிகிறார்கள். பள்ளி செயல்பாடுகள் காலை 9 மணிக்கு கல்வி கற்க ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள். காலை வழிபாடு முடித்து 9:30க்கு வகுப்புகள் ஆரம்பிக்கப்படுகிறது. மாலை 4:10க்கு பள்ளி முடிவடைகிறது. கல்வி கற்பதை ஊக்குவிக்கும் வகையில் பரிசுகள், பாராட்டுகள் வழங்கப்படுகிறது. ஆசிரியர்களின் பயிற்சி அரசு உத்தரவுப்படி அவ்வப்போது ஆசிரியர் பயிற்றுநர்களால் கொடுக்கப்படும் பயிற்சிகளில் நமது பள்ளி ஆசிரியர்கள் தவறாது கலந்து கொண்டு பயிற்சி பெறுகின்றனர். உடல் நலம் தமிழக அரசின் சுகாதார திட்டத்தின் மூலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துடன் இணைந்து மாணவர்கள் உடல் நலம் பேணப்படுகிறது. விழாக்கள் அரசு விழாக்கள் நல்ல முறையில் கொண்டாடப்படுகிறது. போட்டிகள் நடத்தப்பட்டு ஊக்கப்பரிசுகள் வழங்கப்படுகிறது. கல்வி உதவித்தொகை மாணவர்கள் தடையின்றி கல்வி கற்க ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து மாணாக்கர்களுக்கும் விலையில்லா புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், வண்ண பென்சில்கள், புத்தகப்பை மற்றும் காலணிகள் அரசிடமிருந்து பெறப்பட்டு வழங்கப்படுகிறது. மேலும் திரு காசிநாடார் அவர்களின் குமாரர்களாலும் சீருடைகள் வழங்கப்படுகிறது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கிராம கல்விக்குழு மற்றும் பள்ளி மேலாண்மை குழு ஒவ்வொரு மாதமும் கிராம கல்விக்குழு மற்றும் பள்ளி மேலாண்மை குழு கூட்டப்படுகிறது. கிராம கல்விக்குழு நாள் விழா கொண்டாடப்படுகிறது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி குறித்து நேரில் காண ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அனைவருக்கும் கல்வி திட்டம் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் நம் பள்ளிக்கு வழங்கப்பட்ட பணபலன்கள் கிராம கல்விக்குழு மற்றும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் உரிய முறையில் அனுபவிக்கப்பட்டு கணக்குகள் முறைப்படி பேணப்பட்டு தணிக்கைகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பள்ளியின் தேவைகளுக்கு ஏற்ப பணமாகவும் பொருளாகவும் பரிசுகளாகவும் மற்றும் நன்கொடைகள் வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் திருவருளால் நம் பள்ளி மேலும் சிறந்தவங்க பெரியோர்களும் பெற்றோர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு இதுவரை பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நிர்வாகத்தினருக்கும் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் என்னுடன் பணிபுரியும் சக ஆசிரியருக்கும் எங்களுடன் இருந்து உதவி புரிந்த சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடக்கப்பள்ளி ஆண்டறிக்கையை சமர்ப்பித்த தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டுகள். அதனைத் தொடர்ந்து நம் மண்ணின் மைந்தன் சென்னையில் கொடிகட்டி பறக்கின்ற ஒரு முக்கிய நபராக இருக்கின்ற கனகம்மாளுடைய குமாரன் திரு ராஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வேப்பன்காடு சீபா ஆயத்தனார் தொடக்கப்பள்ளி 36வது ஆண்டு விழாவும் சீபா சிவந்தி ஆயத்தனார் உயர்நிலைப்பள்ளியின் 26வது ஆண்டு விழாவும் மிக சிறப்பாக கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன் தலைமை தாங்க வந்திருக்கிறோம் அண்ணன் சித்திரவேல் நாடார் அவர்களே, அண்ணன் எல் சந்திரபோசன் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியிலே பயிலும் மாணவ மாணவிகள் மிகவும் சிறப்பாக படித்து நம் நாட்டிற்கு பெயர் சொல்லும் அளவுக்கு வளர வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழைப்பை ஏற்று சென்னையிலிருந்து வந்திருந்து
அதோடு மட்டுமல்லாது இந்த வருடம் முதல் நம் பள்ளியில் பயிலும் மாணவ செல்வங்களுக்கு ரூபாய் 4000 தொகைக்கு பரிசுகளை வழங்கி அம்மாணவ செல்வங்களை உற்சாகப்படுத்தி தேசம் புகழும் ஒரு மாணவனாக திகழ வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று அவருடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று நம் பள்ளி மாணவ செல்வங்களை அந்த அளவுக்கு நம் ஆசிரியர் பெருமக்கள் உருவாக்குவார்கள் என்று உங்களிடம் நாங்கள் உறுதி கூறுகிறோம். நன்றி. அதனைத் தொடர்ந்து சிவந்தி ஆதித்தனார் உயர்நிலைப் பள்ளியினுடைய ஆண்டறிக்கையினை சமர்ப்பிக்க வருகிறார் நம்முடைய தலைமை ஆசிரியர் அருண் செல்வகுமார். சிவந்தி ஆதித்தனார் உயர்நிலைப் பள்ளியினுடைய 26வது ஆண்டு விழாவானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு தலைமை முன்னிலை வைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அன்னை முத்தாரம்மாளை வணங்கி என்னுடைய 26வது ஆண்டிற்கு உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். எல்லாமல்ல அன்னை முத்தாரம்மனை வணங்கி சிவந்தி ஆதித்தனார் உயர்நிலைப் பள்ளியினுடைய 26வது ஆண்டிற்கு உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளியினுடைய துவக்கம் 1983ஆம் ஆண்டு அமரர் ஆதித்தனார் நினைவு நடுநிலைப் பள்ளியாக செயல்பட்டு வந்த இப்பள்ளி 1/6/1993 முதல் சிவந்தி ஆதித்தனார் உயர்நிலைப் பள்ளியாக நிலை உயர்த்தப்பட்டுள்ளது. எமது பள்ளியில் அரசு ஊதியம் பெறும் ஆசிரியர்கள் 3 பேர் உட்பட 6 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். வேப்பங்காடு, மேலராமசாமிபுரம், ஆனையூர், ராமசுப்பிரமணியபுரம், மாநாடு, மேலமாநாடு, சிதம்பரபுரம், அடைக்கலாபுரம், வாகவிளை, சுந்தரபுரம், வள்ளியம்மாள்புரம், வாலிவிளை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த மாணவ மாணவியினர் கல்வி பயின்று வருகின்றனர். கல்வி தரம் கடந்த ஆண்டு நடைபெற்ற SSLC தேர்வில் எமது பள்ளியிலிருந்து தேர்வு எழுதிய அனைவரும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்வில் சரவணன் என்ற மாணவன் முதலிடத்தையும், சுரேஷ் என்ற மாணவன் 2ஆம் இடத்தையும், சுசிலா என்ற மாணவி 3ஆம் இடத்தையும் பெற்றனர் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமது பள்ளி 7 ஆண்டுகளாக 100% தேர்ச்சி பெற்று வருகிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த வெற்றி குலைத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களை இந்நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். மேலும் வரும் ஆண்டுகளிலும் 100% தேர்ச்சி பெற அயராது பாடுபடுவோம் என உறுதி கூறுகிறேன். கடந்த ஆண்டு நடைபெற்ற ஊரக திறனாய்வு தேர்வில் நித்யஸ்ரீ, முத்துபேபி, பரத் என்ற 3 மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மெஞ்ஞானபுரத்தில் நடைபெற்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா பேச்சு போட்டியில் நம் பள்ளி மாணவி சரண்யா என்ற மாணவி 8 கிராம் வெள்ளி பதக்கமும் பரிசாக பெற்றுள்ளார் என்பதை இந்நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மன்ற செயல்பாடுகள் நமது பள்ளியின் கலை இலக்கிய மன்றம் ஆன்மீக திருமதி சுப்புலட்சுமி அவர்கள் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திருமதி சி அழகுமணி அவர்கள் விளையாட்டு பயிற்சியும் அளித்து வருகிறார்கள். நன்றி பாராட்டல். 26வது ஆண்டில் பள்ளி அமைய பாடுபட்ட பலவரை நினைவுகூர கடமைப்பட்டுள்ளேன். என் பள்ளிக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து வந்த மரியாதைக்குரிய அமரர் டாக்டர் சின்னையா ஆதித்தனார் அவர்களை நினைவுகூர கடமைப்பட்டுள்ளேன். மேலும் இப்பள்ளியின் முன்னாள் செயலாளர் உயர் திரு ராமசாமி நாடார் அவர்களையும் பள்ளி கல்விக்குழு தலைவர் திரு ஜெயராமன் அவர்களை இந்நாளில் நினைவுகூர கடமைப்பட்டுள்ளேன். திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு SRS ஆதித்தனார் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நிர்வாக குழு உறுப்பினர் இளையபெருமாள் நாடார் அவர்களையும் இந்நாளில் நினைவுகூர கடமைப்பட்டுள்ளேன். வருடந்தோறும் பள்ளியில் SSLC தேர்வில் முதல் மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் 2000 அளித்து வரும் பாலக்கோடு திரு சித்திரவேல் நாடார் அவர்களுக்கும், 2வது பரிசாக ரூபாய் 1001 அளித்து வரும் வேப்பங்காடு திரு சுப்பிரமணிய நாடார் அவர்களுக்கும்,
மேலும் எஸ்எஸ்எல்சி தேர்வில் முதல் 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசாக ரூபாய் 3000 ரூபாய் 2000 அளித்து வரும் உயர்திரு ராஜகோபால் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியினை தெரிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். மேலும் சிறப்பு பரிசாக முதல் 2 இடம் பிடித்தவர்களுக்கு ரூபாய் 3000 ரூபாய் 2000 முறையை வழங்கி வரும் திரு எல் சந்திரபோஸ் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டுதோறும் பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவியருக்கு ரூபாய் 30,000 செலவில் பரிசுகளை வாரி வழங்கி வரும் உயர்திரு ஏ ஜவஹர் சித்திரவேல் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியினை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். பள்ளிக்கு இயன்ற அளவு உதவி செய்யும் ஒவ்வொரு நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் எஸ்எஸ்எல்சி தேர்வில் 3ஆம் இடம் படித்த மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் உயர்திரு செந்தில்வேல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டு விழாவின் போது பொன்னாடை மற்றும் உணவு வழங்கிய என் பள்ளி பொருளாளர் உயர்திரு எஸ் ராஜகோபால் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உரைநூல் வழங்கி உதவிய காசிநாடார் சன்ஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு பள்ளிக்கு 5 கணினி வழங்கிய தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கிக்கு இந்நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கு ஒரு டேபிள் வழங்கிய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் பள்ளியின் சுற்றுச்சுவர்களுக்கு வர்ணம் பூசியும் சென்ற ஆண்டு முதல் பள்ளிக்கு வளர்ச்சி நிதியாக ரூபாய் 50,000 வழங்கி வரும் முத்தாரம்மன் கோயில் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். விழா அழைப்பிதழை அன்பளிப்பாக அச்சிட்டு வழங்கிய உயர்திரு செந்தில்வேல் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் கடந்த 2 ஆண்டுகளாக விளையாட்டு விழாவிற்கு மாணவர்களுக்கு சீருடை இலவசமாக வழங்கிய பிரபல ஜவுளி நிறுவனத்திற்கு பள்ளியின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவைகள்: துவக்க பள்ளிக்கான தனியாக கட்டிடம் ஒன்று தேவைப்படுகிறது. பள்ளிக்கு சுற்றுச்சுவர் தேவை. விரைவில் நம் பள்ளி கட்டிடம் புதுப்பிக்கக்கூடிய சூழல் இருப்பதால் நம் பள்ளிக்கு இதுவரை நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளங்களும் இனியும் நம் பள்ளி மென்மேலும் வளர்வதற்கு நன்கொடை வழங்குமாறும் அன்போடு கேட்டுக்கொண்டு இதுவரை அள்ளி கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவுரை: எமது சீபாஸ் சிவந்தியாதித்தனார் உயர்நிலைப் பள்ளி எல்லா வகையிலும் சிறந்து விளங்கி எதிர்காலத்தில் மேல்நிலைப் பள்ளியாக உயர்ந்திட வேண்டும் என எல்லாம் வல்ல அன்னை முத்தாரம்மனை மீண்டும் வணங்கி வாண்டறிக்கையினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜெய் ஜெய். நிகழ்ச்சியின் அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்த வருகை வந்திருக்கக்கூடிய உயர்திரு எல் சந்திரபோஸ் நாடார் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நம் பள்ளி 100% தேர்ச்சி பெற்றமைக்கு பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் நம் ஊரில் பெரிய டாக்டர்களோ மற்றபடி பேர் சொல்கிற அளவுக்கு நல்ல பெரிய பதவிகள்லையோ யாரும் இல்லை. அதான் முதல்ல பூர்த்தி செய்யணும். அது பூர்த்தி செய்தால் தான் நம்ம ஊர் நல்ல ஊருக்கு பேர் எடுக்கும். அதனால் எல்லோரும் அதுக்கு பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. நல்லா படிக்க வச்சு 100 பேர் செய்யுங்க என்று கூறிக்கொண்டு நன்றி. எல்லாருக்கும் பேசி முடிச்ச பிறகு தான் கை தட்டுவாங்க. அண்ணன் பேச எந்திரிச்சாலே கை தட்டுறீங்க, அதுதான் சிறப்பு. ஆக பேசுவவர்களை விட செயல்கள் செய்வர்கள் தன்னுடைய பேச்சுக்களை குறைத்துக் கொள்வார்கள். அந்த அளவிலே நம்முடைய எல் சந்திரபோஸ் அவர்கள் சிறு வயதிலே ஒரு செயல் வீரராக இருந்து இன்று நம் மண்ணில் ஒரு உயர்ந்த மனிதராக இருக்கிறார். உண்மை, உழைப்பு, உயர்வு பெருந்தலைவர் காமராஜர் வழியிலே அவர் சென்ற பாதை அருமை சித்திரவேல் அவர் சொன்ன அந்த பெருந்தலைவர் காமராஜருடைய சரித்திரம் தான் ஒரு பாதை. நன்றி. அதனைத் தொடர்ந்து இங்கே பல விளம்பர பதாகைகள் என் அருமை தம்பிகளை சுமந்து கொண்டு இருக்கின்றது. அதில் இருக்கும் வாசகங்களை பார்த்தால்
சில உடன்படலாம், சில நெருடல்கள் இருக்கின்றன. இருந்தாலும் அருமை அண்ணன் அருணாச்சலம் அவர்கள் சில வாசகங்களை அதை நீக்கினால் நன்றாக இருக்கும் என்று எடுத்துரைத்தது. அருமை தம்பிகள் அதை ஏற்றுக்கொண்டு அக்காரியத்தை செய்தார்கள். முன்னெடுத்த அருணாச்சலனுக்கு நன்றி பாராட்டுகள். நம்முடைய ஆன்மீக தலம் எண்ணற்ற மகான்களை சுமந்த நாடு. அவர்களுடைய வாசகங்கள் இருந்தால் ஒரு பண்பாடாக இருக்கும். அந்த வகையிலே இனி வரும் காலங்களில் ஒரு திருக்குறளோ, ஒரு பெருந்தலைவருடைய வாசகமோ, ஒரு முத்துராமலிங்க தேவர் சொன்ன ஒரு வாசகமோ, இப்படி பல்வேறு தலைவர்கள் முன்னெடுத்த வாசகங்கள் இந்த பதாகைகளை அலங்கரித்தால் அதுதான் பண்பாடு, அதுதான் நம்முடைய நாகரிகம். அந்த நாகரிகத்தை, பண்பாட்டை வளர்க்கும் ஒரு அமைப்பில் இருந்து வருகிறார் சேவா பாரதியினுடைய 3 மாநில பொறுப்பாளர் அருமை சண்முகம். இந்த பள்ளியின் ஆண்டு விழாவுக்கு வருகை தந்து மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, வேப்பங்காடு ஊர் பெருமக்களே, இந்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களே மற்றும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கூடத்தில் 100% வெற்றி பெறுவதற்கு மாணவர்கள் உழைப்பார்கள். அந்த மாணவர்களுடைய உழைப்பின் பலன்தான் 100% வெற்றி. ஆனாலும் கூட அந்த ஆசிரியர்களை ஊக்குவிக்க இந்த பள்ளி கமிட்டி வேண்டும். எப்படி என்றால், உலக நாயகனாக இருக்கக்கூடிய சச்சின் தெண்டுல்கர் மைதானத்தில் இறங்கி விளையாடும் பொழுது அவரை ஊக்குவிக்க ரசிகர் கூட்டம் வேண்டும். அப்படி ரசிகர் கூட்டங்கள் அவருடைய விளையாட்டை அங்கீகரித்து ஆரவாரம் செய்யும் போது மட்டும்தான் அவர் முழுமையான வெற்றியை அடைகிறார். அதுபோல இந்த ஆசிரியர்களின் உழைப்பை அங்கீகாரம் கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய இந்த கல்வி குழுவும் இந்த ஊர் பொதுமக்களும் தான் அதை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொல்லும் போது மாணவர்களுக்கு வேண்டும், எல்லாரும் செஞ்சாக்க நாங்க படித்தாதான் 100க்கு 100 வாங்க முடியும் அப்படின்னு. அப்படி நினைக்கிற மாணவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல, 1 அப்படின்னு ஒரு 1 போடுதோம். இந்த 1க்கு வலது பக்கம் ஒரு 0 போட்டா 10 ஆகும். அதுக்கு அடுத்தாக்குல ஒரு 0 போட்டா 100 ஆகும். அதுக்கு அடுத்தாக்குல ஒரு 0 போட்டா 1000 ஆகும். அதே 0த்தை இந்த 1க்கு இடது பக்கம் இந்த பக்கம் போட்டாங்க என்ன ஆகும்? 1 தான். 2வது சைவர் போட்டா 1 தான். 3வது சைவர் போட்டாலும் 1 தான். ஆக இந்த 1 அப்படிங்கிறது